10th Maths Chapter 1ல் நம்ம 6th sum வரைக்கும் ஆல்ரெடி பார்த்துட்டோம். எக்ஸசைஸ் 1.1. இப்போ 7th sum பார்க்க போகிறோம். 7th sumமில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 7th நம்மளுக்கு A is equal to the set of all natural number என்ன கொடுத்துருக்காங்கன்னா less than 8 கொடுத்துருக்காங்க. B is equal to the set of all prime numbers less than 8. C is equal to the set of even prime number then verify that கொடுத்துட்டாங்க. கொஷின் நம்மளுக்கு இதுதான். A intersection B cross C equal to A cross C intersection B cross C. ஸோ ஃபஸ்ட்டு A B C 3 வேல்யூ எழுதுமா. த செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர் ஃபஸ்ட்டு வந்து லெட்டர்ஸில் என்னன்னு டினோட் பண்ணாங்கன்னா இப்போ ஃபுல் வேர்டிங்ஸில் கொடுத்துட்டாங்க. நேச்சுரல் நம்பர்னால் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1 2 3 4 5 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அவங்க எது வரைக்கும் கொடுத்துருக்காங்க? லெஸ் தென் 8 வரைக்கும்னா அப்போ 8க்கு முன்னாடி இருக்க நம்பர் வரைக்கும் எழுதி வச்சு 8க்கு முன்னாடி இருக்க நம்பர் வரைக்கும் எழுதிச்சு. நெக்ஸ்ட் B is equal to the set of prime numbers. ப்ரைம் நம்பர்ஸ்னால் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன சொல்லி தந்திருக்கேன் செகண்ட் சம்லே. ஸோ ஆல்ரெடி 2 ஃபேக்டர்ஸ் இருக்கிறது நமக்கு ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து 2 ஃபேக்டர்ஸ்னால் 2 டேபிள்ஸில் மாதிரி. அப்போ 2 3 5 7 10 இங்கே எது வரைக்கும் கொடுத்துருக்காங்க? 8 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 10க்கு கொடுத்தா நம்ம 9 சேர்த்து எழுதிடலாமா? எழுதக்கூடாதுன்னு சொன்னாலே, ஏன்னா அது மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்குன்னா அது காம்போசிட். ஸோ இந்த சம்முக்கு நம்மளுக்கு 2 3 5 7 தான் வரும். சரிங்களா? ப்ரைம் நம்பர்ஸ்னால் 1 டேபிளையும் சேம் டேபிளையும் டிவைஸ் ஆகும். அதே போல் 3 பாருங்கள், 1 டேபிள் 3 டேபிள் அது மட்டும் தான் டிவைஸ் ஆகும். 5 7 எல்லாமே 1 அண்ட் அது சேம் நம்பரால் தான் டிவைஸ் ஆகும். அதுதான் ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ ஈவன் ப்ரைம் நம்பர்னால் ப்ரைம் நம்பரில் இருக்க ஒரே ஈவன் நம்பர் 2 மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. ஈவன் நம்பர்னால் தெரியலமா, 2ஆல் டிவைட் ஆகிற எல்லா நம்பர்ஸுமே ஈவன் நம்பர்ஸ்னு சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். நம்மளுக்கு LHS A intersection B cross C போட்டாச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு தனியாக பிரிச்சாச்சு. ஓகேங்களா? A intersection Bனா ஏயோட வேல்யூ 1லேருந்து 7 வரைக்கும் எழுதியாச்சு. இன்டர்செக்ஷன் Bயோட வேல்யூ 2 3 5 7 அதான் ப்ரைம் நம்பர்ஸ்லேயே அது ரெண்டுலேயும் எதுவுமே சேமாக இருக்குது. ஸோ இங்கே 1 இல்லை. நெக்ஸ்ட்டு வேறு என்ன சம் 2 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, 7. ஸோ இது 4 சேமாக இருக்குது, அதை எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு A intersection B cross C. A intersection B பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சோமோ அந்த வேல்யூஸ் எடுத்து எழுதியாச்சு. கிராஸ் சியோட வேல்யூ என்னது? ஒரே ஒரு ஈவன் ப்ரைம் நம்பர் தான் இருக்குது, அதுதான் 2. அப்போ கிராஸ்னால் எழுதுறீங்க 2,2 3,2 5,2 7,2. இது ஈக்குவேஷன் 1 ஆச்சு. நெக்ஸ்ட்டு RHS A cross C intersection B cross C. A cross Cனா ஏயோட வேல்யூ 1லேருந்து 7 வரைக்கும், கிராஸ் சியோட வேல்யூ 2. ஸோ கிராஸ் கொடுத்துருக்காங்க 1,2 2,2 3,2 4,2 5,2 6,2 7,2. நெக்ஸ்ட்டு B cross C கொடுத்துருவாங்க. Bயோட வேல்யூ 2 3 5 7 கிராஸ் சியோட வேல்யூ 2. அப்போ 2,2 கிராஸ்னால் 3,2 5,2 7,2. இது ரெண்டுத்துக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? இன்டர்செக்ஷனாக சேமாக இருக்குது. ஸோ 2,2 சேமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 3,2 சேமாக இருக்குது. 5,2 சேமாக இருக்குது. 7,2 வேறு எதுவும் சொல்லுங்கள். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் சேமாக வந்துச்சு. LHS ஈக்குவல் டு RHS. ஈக்குவேஷன் 1 இஸ் ஈக்குவல் டு A intersection B cross C is equal to A cross C intersection B cross Cன்னு வந்துச்சு. hence proved. ஸோ இது ஃபஸ்ட் சப்டிஷன் புரியுதா? என்ன டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. எக்ஸாமில் நம்மளுக்கு இந்த எக்ஸசைஸ்லேருந்து ஒரு 5 மார்க் இந்த எக்ஸசைஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தாவே கம்பல்சரி ஒரு 5 மார்க்ஸ் நம்ம அட்டன் பண்ணிடணும். ஒரு 5 மார்க் ஒரு 2 மார்க்ஸ். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாதீங்க. 7 மார்க்ஸ் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடணும். ஸோ இதில் செகண்ட் சப்டிஷன் பாருங்கள். செகண்ட் சப்டிஷன் பாருங்கள். இதில் 7th A cross B B minus C equal to A cross B minus A cross C. ABC வேல்யூ வந்து எப்படி எழுதணும் சொல்லியிருக்கேன். லெஸ் தென் வந்து த செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் 8 கொடுத்தா 1லேருந்து 7 வரைக்கும். த செட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ்னு கொடுத்தாங்க லெஸ் தென் வந்து 8 இருக்குது. அப்போ 2 3 5 7 இருக்குது. த செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர் 2 சொன்னாங்க. அதனால் நம்ம சியோட வேல்யூ. ஸோ பாருங்கள், LHS தனியாக RHS தனியாக பிரிச்சாச்சு. இதில் நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்மளுக்கு என்ன இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? B ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்டில் இருக்குதுன்னு நம்ம சால்வ் பண்ணோம். அப்போது பியோட வேல்யூ 2 3 5 7 மைனஸ் சியோட வேல்யூ 2. மைனஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா? மைனஸ் வந்து ரெண்டு இதுவாக டினோட் பண்ணாங்க. இப்படியும் டினோட் பண்ணுவாங்க. இந்த ஸ்லாண்டிங் லைன் போட்டாலும் மைனஸ் தான், கன்ஃபியூஷன் ஆகும். சரிங்களா? ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் இந்த 2 சிம்பிளுமே கொடுப்பாங்க. ஸோ பாருங்கள், இந்த 2 நம்பர் சேமாக இருந்தால் அதை மட்டும் எலிமினேட் பண்ணிவிட்டு ரிமைனிங் ஃபஸ்ட்டு செட்டில் என்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும்தான் எடுத்து. அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது? 3 5 7 இது மட்டும்தான் எடுத்து. நெக்ஸ்ட்டு LHSல A cross B minus C அதை எழுதியாச்சு. ஏவோட வேல்யூ என்ன இருக்குது? ஏவோட வேல்யூ என்ன இருக்குது? 1லேருந்து 7 வரைக்கும் எழுதியாச்சு.
பி மைனஸ் சிக்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சோம்? 3, 5, 7 கண்டுபிடிச்சோமா? அதையும் எழுதிடுச்சு. ஸோ பாருங்கள், அது வரைக்கும் எழுதிட்டோமா நம்ம. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இங்கே கிராஸ் கொடுத்துருக்காங்க. ஏ கிராஸ் பி மைனஸ் சி தான் அப்போ கிராஸ் கொடுத்துருக்காங்க. 1,3, 1,5, 1,7, 2,3, 2,5, 2,7, 3,3, 3,5, 3,7. நெக்ஸ்ட்டு 4,3, 4,5, 4,7. நெக்ஸ்ட்டு 5,3, 5,5, 5,7. நெக்ஸ்ட்டு 6,3, 6,5, 6,7. 7,3, 7,5, 7,7. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு RHS பாருங்கள். RHS வந்து ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ்ன்னு கொடுத்துறாங்களா. ஏ கிராஸ் பின்னா ஏயோட வேல்யூ 1 7 கிராஸ் பியோட வேல்யூ த செட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குல்லையா 2 3 5 7 அதை எழுதியாச்சு. கிராஸ்னாலே நம்ம என்ன பண்ணோம், ஆர்டர் ப்ளஸ் பண்ணி எதுவும் 1,2 1,3 1,5 1,7 அது ஒரு 2,2 2,3 2,5 2,7 3,2 3,3 3,5 3,7 நெக்ஸ்ட்டு 4,2 4,3 4,5 4,7 நெக்ஸ்ட்டு 5,2 5,3 5,5 5,7 6,2 6,3 6,5 6,7 ஸோ இது வரைக்கும் எழுதிட்டு நெக்ஸ்ட்டு 7,2 7,3 7,5 7 இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஈஸி தான். ஒன்லி ஆர்டர் ஸ்பேஸ் தான் கன்வெர்ட். நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் ஏயோட வேல்யூ 1 to 7 எழுதிட்டு கிராஸ் சியோட வேல்யூ 2 1,2 2,2 3,2 4,2 5,2 6,2 7 இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ரைட் ஹேண்ட் சைடில் மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? மைனஸ். அப்போ மைனஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு என்னெல்லாம் தேவை? இது ரெண்டுத்துலேயும் சேமாக இருக்கிறத விட்டுடணும். அப்போ பாருங்கள் 1,2 இருக்குது, 2,2 இருக்குது, 3,2 இருக்குது, நெக்ஸ்ட்டு 4,2 இருக்குது, 5,2 இருக்குது, 6,2 இருக்குது, 7. ஸோ அதை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் ஃபஸ்ட்டு டேர்மில் என்னெல்லாம் இருக்குது? ஏ கிராஸ் பி இது வேல்யூ தானே இது, அதை மொத்தத்தையும் எடுத்து எழுதணும். ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனை பார்த்து அப்படியே எழுதுறீங்க, சரிங்களா? ரிமைனிங் 1,3 1,5 ஒன்றும் நம்ம 2 வர டேர்ம்ஸ்லாம் செகண்டாக 2 வர டேர்ம்ஸ்லாம் எலிமினேட் பண்ணிவிட்டு ரிமைனிங் டேர்ம்ஸ் எழுதும். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் சேமாக வந்திருக்கும். LHS = RHS. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் = செகண்ட் ஈக்குவேஷன் ஏ கிராஸ் பி பி மைனஸ் சி ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி என்ஸ் போகும். ஸோ இதோட நமக்கு ஃபஸ்ட் எக்ஸசைஸ் முடியுது. இது வரைக்கும் எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நான் க்ளியர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து டவுட்ஸாக ஒரு வேளை ஒரு டைம் பார்த்து புரியணுன்னா திரும்ப ஒரு 2 டைம்ஸ் பாருங்கள் வீடியோவை. எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் க்ளியர் பண்ணுறேன், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஈஸியாக இந்த எக்ஸசைஸில் நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். எலிமினேட் பண்ணாமல் இந்த எக்ஸசைஸஸ் லோ லேர்னர்ஸ் ஆகட்டும், டல் ஸ்டூடெண்ட் ஆகட்டும் நல்லா பாருங்கள். நல்லா படிக்கிற பசங்க கூட இந்த எக்ஸசைஸ் லேசியாக எடுத்துக்காமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து எழுதுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.